ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. டெய்லியும் நமக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, என்ன லன்ச் பண்ணுறது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணுன்னு. வீட்டில் கோதுமை மாவு இருக்கா? இட்லி மாவு இல்லை, ஆனால் தோசை கேட்குறாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வீட்டில் கோதுமை மாவு இருக்கும். கோதுமை மாவு ஒரு 2 கரண்டி எடுத்து இந்த பவுலில் போட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு 3 கரண்டி வேணும்னா 3 கரண்டி 4 கரண்டி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை தோசை நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே வெறும் கோதுமை மாவு ஊற்றி தான் நம்ம சால்ட்டு போட்டு கோதுமை தோசை ஊற்றுவோம். அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த கோதுமை தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலைகள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சோண்டு போட்டுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போடுங்க. இப்போ இது மாதிரியெல்லாம் நம்ம சேர்த்து கோதுமை தோசை செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சட்னி தேவைப்படாது. உங்களுக்கு சட்னி தேவையாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் நான் போடுறேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் போடாமல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விஸ்கை யூஸ் பண்ணி கட்டி இல்லாமல் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தோசை ஈஸியாக செய்யக்கூடிய தோசை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேச்சுலர் பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மைதா மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் பாதி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதும் மாவு எடுத்து ஊற்றிடலாம். கோதுமை மாவு சீக்கிரமாகவும் வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டெய்லி இட்லி மாவில் தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பிஞ்சு போகாது. எப்போவுமே நார்மலாக நம்ம கோதுமை தோசை செஞ்சோம்னா அது கொஞ்சமாக பிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மாதிரி தோசை பிஞ்சே போகாதுங்க, சூப்பராக இருக்கும். முதல்ல சிம்மில் வச்சு தோசையை ஊற்றிட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹையில் வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசை. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு தோசையும் ஊற்றியாச்சு. திருப்பி போட்டால் பாருங்கள் சப்பாத்தி மாதிரியே இருக்குது, பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, மிளகாய் போடாமல் பச்சை மிளகாய் போடாமல் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், மேட்சாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.